அம்மா, தாயே, ரொம்ப பசிக்குது. சாப்பாடு ஏதாச்சும் இருந்தா போடுங்க. என்னங்க பாத்தீங்களா? இப்ப எல்லாம் கை கால் நல்லா இருந்தாலும் பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க. ம், கலிகாலம் கலிகாலம். ஏன்பா தம்பி, கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு, உழைச்சி சாப்பிடலாம்ல. இப்ப எல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்றதாம்மா ட்ரெண்டு. அதனால தான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன். ஐயா, நீங்களாச்சும் சொல்லுங்கய்யா, சாப்பிட ஏதாச்சும் கொடுங்கய்யா. நீங்க சாப்பிட்டு மிச்சம் வச்ச பீஸா பர்கரா கூட பரவாயில்லையா, அம்மாக்கு கொடுக்க சொல்லுங்கய்யா. டேய் நீ வேற ஏன்டா? நான் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டதுனால தான் என்னையே துரைச்சி வெளியே அடிச்சிட்டா. ஓ, இவரும் ரெக்கமெண்ட் பண்ணணுமா உனக்கு? எங்க பண்ண சொல்லு பாப்போம். சரி, வேணும்னா அவரையும் கூட்டிட்டு போ. எங்கேயாச்சும் சாப்பாடு போடுவாங்க, அவரும் உன்ன மாதிரி தான். ச்சே, பிச்சைக்காரங்க கிட்டே நம்மளை கேவலத்துறாளே. என்னம்மா, பிச்சை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி நினச்சிட்டிங்களா? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர் நடையா நடக்கணும் தெரியுமா? சரி சரி, உங்கள் புருஷனுக்கு பிச்சைக்காரனா ட்ரைனிங் கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபா வச்சு ஒரு வாரத்துக்கு 7000 ரூபா ஃபுல் செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருங்க. எங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிற எல்லா வித்தையும் கொடுத்துருவேன். என்னது, பிச்சை எடுக்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா? இங்கே பாருப்பா, நீ வேணா அவரை கூட்டிகிட்டு போய் 7 நாளைக்கும் ட்ரைனிங் கொடுத்துக்கோ. அந்த 7 நாள் முடிஞ்ச அப்புறம் அவர் பிச்சை எடுத்து ட்ரைனிங் காசு கொடுத்துருவார், சரியா? அதுக்கப்புறம் மிச்ச காசெல்லாம் என் கைக்கு வந்துடும்னு சொல்லிட்டேன். அடப்பாவமே, இவ என்ன நம்மளை விட பிச்சைக்காரியா இருக்கா? புருஷனையே பிச்சை எடுக்க விட்டு சம்பாதிக்க பார்க்குறா, அதுவும் 5 பைசா செலவில்லாம. இவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்தாதான் சரி வரும். என்னம்மா நீங்க பார்க்க அழகா நயன்தாரா மாதிரி இருக்கிறதுனால ஓவரா திமிரு பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. ஏய் ஏய், ஏய், நீ என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. என்னது, இந்த முகரக்கட்டை நயன்தாராவா? டேய் ஏன்டா இப்படி புழுக்குற? இல்லம்மா, நீங்க பார்க்கறதுக்கு அழகா நயன்தாரா மாதிரி இருக்கீங்க, அதனால அது இப்படி ஓவரா திமிரா பேசுறீங்க. அழகா இருக்கான்னு திமிரில் தானே பேசுறீங்க, அதைத்தான் சொன்னேன். டேய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன நீ? ஒரு வாட்டி கூட சொல்லு. ஐயோ, நீங்க பார்க்கறதுக்கு நயன்தாரா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேம்மா. டேய் தம்பி, என்னடா கண்ணா, ரொம்ப பசிக்குதா? வா இங்க வந்து உட்கார், நான் உனக்கு சூடா இட்லி சுட்டு தோசையும் சாம்பாரும் வச்சு கொடுக்குறது, சரியா? அடிப்பாவி, இப்படி ஒரு நயன்தாரா பிட்டுக்கு இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? டேய் என்னடா நீ இப்படி அவுத்து விடுற? பின்ன என்ன சார், உங்களை மாதிரி இருந்தா டெய்லி பட்டினி தான் இருக்கணும். இதுதான் சார் என்னோட தொழில் நேக்கு. என்கிட்ட இதை மாதிரி பல வித்தைகள் இருக்கு. வாங்க, ஒரு வாரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். டேய், இத மாதிரி முகரக்கட்டைகளை தான் நயன்தாரான்னு சொல்லணும்னா நான் பட்னி கிடந்தே சுற்றுவேன்டா.